ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3.5 கோடி லூட் வந்து கிடச்சிருக்கு. மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன கோல்ட் பாஸ் நம்ம வாங்கிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூட்டு. இந்த லூட்டை நம்ம எப்படி ப்ராப்பராக செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ளே வந்தவுடனே நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரோ லைவ் அட்டாக் பண்ணுறாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு போய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஓகே, மேக்ஸ் லெவல் ட்ரூப்ஸாக இது வந்து நம்ம பேஸ் வந்து அடிக்கிறாரு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பவுலர் அட்டாக் வந்து பண்ணுறாரு. பவுலர் அண்ட் விசார்ட்ஸ் 2 சூப்பர். இந்த லூட்டை வந்து காலி பண்ணோம் அப்படின்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போ அட்டாக்கே போக முடியாது. ஏன்னா அட்டாக் போனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட் சேரும். கிட்டத்தட்ட இன்னும் 7 அட்டாக் வந்துருக்குது லெஜண்ட் லீக்கில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போயே அட்டாக் போனோம். அட்டாக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எலிசர் எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போனால் போதுரா ஜெம்மு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் முடி பண்ணால் 148 ஜெம்மை கொடுத்து ராயல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராயல் சாம்பியன் அப்கிரேட் போடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் கோல்ட் பாஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு ராயல் சாம்பியன் எல்லாமே இன்னமும் விலை கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் கூட டப்புன்னு அப்கிரேட் பண்ணலாம். அதை தான் யோசிக்கிறேன். இன்னும் நான் கோல்ட் பாஸ் வாங்கலை. நான் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து கமெண்ட் சொல்லியிருந்தேன். கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் அப்லோடே பண்ணல. ஏன்னா பட்டு 2 வீடியோ தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஓகே, ராயல் சாம்பியனை போட்டு ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ் வச்சு ராயல் சாம்பியன் வந்து முடிச்சிட்டேன். லெவல் 20 ராயல் சாம்பியன். இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 15 லெவல் அந்த லெவலே வச்சு ஓட்டியிருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக லெவல் 20 வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 176 இருக்குது. கிங்கை போட முடியுமான்னு பார்த்தா கிங் வந்து எவ்வளோ கேட்குறாரு. ஓகே, கிராண்ட் வார்டன் கேட்குறாரு. கிங்கை போட முடியுமான்னு பார்த்தா கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 2 lakhs மேலே கேட்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை இப்போதைக்கு போட முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை போடலாம். வால் வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs இருக்குது. நம்ம பாஸ் போடுறது நமக்கு 32 lakhsலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாழை போட்டுடலாம். சரி ஓகே, விடுங்க, பரவாயில்ல, நம்ம இதிலே போட்டுடலாம்.
கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ காசு சம்பாதிச்சு வால் போகிறது. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இவ்வளோ லூட் சேர்ந்துருச்சு. நம்மக்கிட்ட ஒரே ஒரு பில்டர் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கார். ஓகே, வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போட்டுகிட்டே இருக்கும். நமக்கு அடுத்த பில்டர் ஃப்ரீ ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு 2 days and 16 hours வந்து இருக்குது. இன்னும் நமக்கு அந்த ஸ்டார் ஈவெண்ட் முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டார் ஈவெண்ட்ஸ் வந்து 23 hours இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டார் வந்து வரத்துக்கு எவ்வளோ நேரம், நெக்ஸ்ட்டு ஸ்டார் போனஸ் வரத்துக்கு வந்து 17 hours தான் இருக்குது. ஸோ நமக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லூட் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூட் ஓரளவு காலி பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். 10 lakhs ஓகே இருக்கட்டும், நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் 10 lakhs ஆச்சு இருக்கட்டும். ஏன்னா அடுத்த பில்டிங் நம்ம மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போ தான் போடலான்னு இருந்தேன். ஓ மை காட், 18,50,000 எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 14,75,000 போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். இது இருக்குது சொல்ல, அதாவது கோல்டு பாஸ் இருக்குது சொல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விலையாக இருக்குது. சரி விடுங்க, நம்ம அதை இப்போதைக்கு போடுறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வால்ஸ் வந்து அப்கிரேட் போடலாம். ஓ மை காட், 60 lakhs எவ்வளோக்கு போட்டிருந்தேன் நான்? 6 லட்சம் கம்மியாக போட்டிருந்தேன்னா 48 lakhs தான் போடுது. 20% கம்மியாக போட்டிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள் 60 lakhs கொடுத்து ஒரு வாழை போட வேண்டியது இருக்குது. நான் அதான் சொல்ல மாதிரி நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸரில் வந்து அடுத்த லெவல் வால் போடுவேன். அதுக்கப்புறம் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வால் போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் சைமல்டேனியஸாக 2 வாலும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோல்டையும் ஓரளவுக்கு வந்து காலி பண்ணிட்டோம். ஏன்னா அதை காலி பண்ணாட்டி நம்மளால் அட்டாக் போக முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு காலி பண்ணோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 எட்டி அனுப்பிவிட்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் போயிடலாம். ஓகே, எட்டி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டாக் போகலாம். இது ஒரு மேக்ஸ்டு டவுன் ஹால் 14 தான். சும்மா சாதா டவுன் ஹால் 14 நம்ம அடிக்க மாட்டோம். இல்லை வேறு மேக்ஸ் டவுன் ஹால் 14 தான் வருது. சரி, எப்படி அடிக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு டவுன் ஹால் பக்கமாக போகலாமா இல்லை ஓகே நம்ம இந்த பக்கமே போகலாம். கிட்டத்தட்ட 4 ஹீரோஸ் அதே இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஹெட் ஹண்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்போஸ் எல்லாமே டார்கெட் பண்ணோம். கொஞ்சம் சிரமம் தான். நம்ம இந்த சைடு குயின் சார்ஜ் பண்ணலாம். ஒரு பலூனை இங்கே, இன்னொரு பலூன் வந்து இந்த பக்கம். ஓகே பாருங்கள், அங்கே 2 ஆர்மி சேர்ந்துருக்கு. நல்ல வேலை ஹீலர்ஸ் அனுப்பல. ஓகே, குயின் வந்து அந்த சைடு போகக்கூடாது. அதனால் ஒரு பேபி ட்ராகன் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வால் பிரேக்கர் அந்த சைடு போகக்கூடாதுன்னா நான் வால் பிரேக்கர் அந்த சைடு தாண்டா போகணுன்னு சொல்லிட்டு அந்த வாழை போய் உடையுது. மறுபடியும் அந்த சைடு தாண்டா போகணுன்னு பக்கத்து வாழையை சேர்த்து உடையுது. நான் டார்கெட் பண்ண வால் வந்து இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் கடைசி வரைக்கும் உடையில. சரி ஓகே, இது பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்ன் வந்து குயினை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வச்சு அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 ஹெட் ஹண்டர்ஸ், லாக் லான்ச்சர் டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. கிராண்ட் வார்டன், ராயல் சாம்பியன். ஓகே, எல்லா ட்ரூப்ஸும் டிப்ளாய் பண்ணிட்டோம். கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இயர்லியாகவே ஆன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரூப்ஸ் எல்லாமே உயிரோடு இருக்கின்ற காரணத்தினால. ஓகே கமான், வால் பிரேக்கர் என்னாச்சு? வால் பிரேக்கர் உடஞ்சிருச்சா? ஓகே, எப்படியோ அப்படியே அடிச்சு பிடிச்சி டவுனால் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டோம். இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. வாயில் ஸ்பெல்ல ரொம்ப இயர்லியாகவே போட்டோன்னு நினைக்கிறேன். ரோடுங்க அட்டாக் ஃபெயிலியர் தான். அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து போட நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்ற மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணி பாயில் ஸ்பெல்ல முடிச்சிடுறேன். எவ்வளோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2 ஸ்டாராச்சும் எடுத்தமே, 1 ஸ்டாரில் முக்க வாங்காமல். எல்லாம் பேஸு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நம்ம தான் பேஸு மட்டமாக வச்சுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ 15 வால் எவ்வளோ போட்டு வச்சுக்கிறான் பாருங்க. எவ்வளோ 56% 2 ஸ்டார் அட்டாக். பரவாயில்ல, 2 ஸ்டாராச்சும் எடுத்தமே. ஓகே, வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா லூட்டையும் வந்து காலி பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போனஸ்லாம் வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து லூட்டி இந்த அளவுக்கு இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த பில்டிங் போடலாம், இன்னொரு 2 days இருக்குது. ஸோ கொஞ்சம் வால் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பில்டிங் வந்து போடலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நான் நிறைய படித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி பார்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தான் வந்தேன். அந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் ப்ரோ நீங்கள் வந்து இது போடுங்க ப்ரோ, அதாவது என்னது கிராண்ட் வார்டன் ஸ்கின் வாங்குங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கமெண்ட் செக்ஷன் போயிடலாம்.
அகில் முகமது ப்ரோ நீங்கள் கோல்ட் பாஸ் ஒன்று போடுங்க அப்போது 4 ஹீரோ ஸ்கின்னும் இருக்கும். ஆமாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் வார்டன் ஸ்கின் வந்து இல்லை, அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பாஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகில் முகமது சூப்பர் செல் நீ எவ்வளோ தான் வீடியோஸ் போட்டு பேசினாலும் உனக்கு கிரியேட்டர் கோட் தரமாட்டேன் ஏன்னு கேளேன் ஷான். ஏன் சூப்பர் செல் அது அப்படி தான் சொல்கிறானுங்க, என்ன ரீசன்னு சொல்ல மாட்டேறானுங்க. ஓகே புஜா ஸ்ரீ கே ஷான் ப்ரோ நான் சீசன் பாஸ் வாங்கவா வேணவா? ஏன்டா நாங்களாம் ஒரு ஸ்கின்னு கூட வாங்க காசு இல்லாமல் இருக்கோம். ஷான் ப்ரோ இந்த ஸ்கின் வேறு மாதிரி இருக்கானா ஃபோட்டோவில் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் இப்படி பேசி தான் கிரியேட்டர் கோட் கிடைக்கல. ஷான் ப்ரோ இதில் அந்த ஃபோட்டோ மாதிரி கொடுத்தா கேம் சைஸ் ஏற்றணுமில்ல, அதனால தான் கொடுக்க மாட்றாங்க சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி ஐஸ் வச்சுட்டான்டா ஷான் ப்ரோ, கோட் கிடைக்குமா? சூப்பர் செல் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஷான் ப்ரோ உங்கள் கேம் சிஓசியோட பெரிய வெறிய சார் நான். சூப்பர் செல் ஆஃப்லைன் போய் அரை மணி நேரம் ஆச்சு. ஷான் ப்ரோ ஆடா போங்கடா, அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஓகே தேங்க்யூ ஃபார் யூர் கமெண்ட் ஜி. பிரபா சுகந்தி சூப்பர் செல் யாருக்கு கிரியேட்டர் கோட் கொடுக்கலாம்? ஷான் ப்ரோ கிவ் ஃபார் மீ. சூப்பர் செல் நான் கொடுக்க மாட்டேன். ஷான் ப்ரோ எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? சூப்பர் செல் சொல்ல முடியாதுடா. ஷான் ப்ரோ ரீசனை சொல்லுங்கள். சூப்பர் செல் நான் ரீசன்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லுவாங்க இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக நம்ம வந்து கிரியேட்டர் கோட் வாங்கி காட்டுவோண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டெரர் கேமிங் சூப்பர் செல் வாய்ப்பில்லை ராஜா. அநேகமாக அந்த 1.32 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செல்லுக்கு வந்து ஐஸ் வச்சு தயவு செஞ்சு கிரியேட்டர் கோட் எனக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பயங்கரமாக ஐஸ் வச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அதான் எனக்கே தெரியுமே. மிராக்கல் தமிழ் அடேங்கப்பா எவ்வளோ பெரிய கமெண்ட்றப்பா. பிளேயர்ஸ் டே சூப்பர் செல் ஏன்டா 4 ஹீரோஸ் வச்சுக்கின்னு 4000 ஸ்கின் வரீங்க? சூப்பர் செல் டே நாங்களாவது 500 வாங்கின்னு ஒரு ஸ்கின்னு மேஜிக் ஐட்டம் 1 ஜெம் டொனேஷன் எல்லாமே தரோம், ஆனால் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் 1000 கணக்கு காட்டிட்டு ஒன்றுமே தர மாட்டானுங்க. பிளேயர்ஸ் இவ்வளோ நாள் சொல்கிறது உண்மை தான், பேசாமல் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். சிஓசி எஃப்எஃப் பப்ஜி வேணாண்டா, இனி காசுக்கு ஒன்றும் கேமை விற்க மாட்டோம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் இன்ட்ரோ ஆஃப் த கேம் நீங்கள் கேம் விளையாட வேண்டுமென்றால் மாதம் 500 பே பண்ணும். பிளேயர்ஸ் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? டேய் நீங்கள் சொன்னால் நாங்கள் விற்கக்கூடாதா? அதனால தான்டா இப்படி பண்ணோம். பிளேயர்ஸ் நாங்கள் வேறு கேம் இன்ஸ்டால் பண்ணுறோம்டா. பிளேயர்ஸ் மைண்ட் வாஷ் டே பைத்தியம், வேறு கேம் இன்ஸ்டால் பண்ணால் கேமுக்கு செலவு தான்டா செய்யணும், எல்லாமே வேஸ்ட். ஓகே கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேராகிராஃப் வந்து வச்சுக்கிறாரு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் இதோட முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.